பெரம்பலூரில் உள்ள தனியார் மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் தனியார் வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற்றது. இதில் சுமார் 12,000 பேருக்கு வேலைவாய்ப்பு உறுதி செய்யப்பட்டது. பணி நியமன ஆணைகள் வழங்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் எஸ். சிவசங்கர், கொரோனா காரணமாக கடந்த 2 ஆண்டுகளாக போட்டித் தேர்வுகள் நடத்தப்படாத சூழலில் மீண்டும் தேர்வுகளை நடத்துவதற்கான பணிகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார். அனைத்து துறைகளிலும் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்ப பட்டியல் தயாராகி வருகிறது என்றும், காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான உரிய அறிவிப்பை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விரைவில் அறிவிப்பார் என்றும் அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்தார். அரசு வேலைவாய்ப்பை பொறுத்தவரை ஒவ்வொரு துறை வாரியாக காலி பணியிடங்கள் பட்டியல் எடுக்கப்பட்டு வருகிறது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அதை நிரப்புவதற்கான ஆணைகளை விரைவில் பிறப்பிப்பார்கள். கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் காரணமாக டிஎன்பிஎஸ்சியில் வேலைவாய்ப்புகளுக்கான நடவடிக்கைகள் நடுவில் நிறுத்தப்பட்டிருந்தது. மீண்டும் ஊரடங்கு தளர்வுகள் ஏற்படுத்தப்பட்ட பிறகு படிப்படியாக அதன் முடிவுகள் வெளியாகி வருகின்றன. எந்த துறைகளுக்கு தேவையான பணியிடங்களை நிரப்ப வேண்டுமோ அதற்கான நடவடிக்கைகள் நிச்சயமாக எடுக்கப்படும்.